அப்போ இப்போ கட்சி தாவேகாவோட அந்த கட்சி வந்து ஆட்சியை தொடங்கி 20 நாள் ஆகுது. 20 நாளில் சட்ட ஒழுங்கு அவ்வளவு மோசமாக இருக்குது. எல்லா பக்கமும் கொலை, கொள்ளை, பாலியல் வன்கொடுமை, அதை இந்த அரசு அணுகுகிற விதம், சட்டமன்ற உறுப்பினர்கள்லாம் ரீல்ஸ் மோகத்தில் இருக்கிறது, அமைச்சர்கள்லாம் பொறுப்பட்டு பதில் சொல்கிறது அப்படின்னு ஒட்டுமொத்த இந்த அரசு எந்திரமே கேலி குத்தா பார்க்கப்படுது. தமிழ்நாடு சட்டமன்ற உறுப்பினரோட செயல்பாடு இருக்குன்னா முதலமைச்சரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாயை திறக்க மாட்டேங்கிறாரு, ஒரு ஊடக சந்திப்பு நிகழ்த்த மாட்டேங்கிறாரு. எதுக்கும் அந்த மேடையில் பேசினப்ப விட்ட வாய்ச்சவடலுக்கும் இன்னைக்கு பண்ணுற நிர்வாகத்திறனுக்கும் வந்து அவ்வளோ பெரிய வேறுபாடு இருக்குது. அப்போ வந்து இந்த தேர்தல் முடிவுங்கிறது இது நிரந்தரம் இல்லை, இப்படியே வாக்கு செலுத்துவாங்கன்னு இல்லை. 1972 வந்து எம்ஜிஆர் கட்சி ஆரம்பித்தார், 77 ஆட்சி பிடிச்சார். அதாவது கட்சி தொடங்கி 5 ஆண்டில் எம்ஜிஆர் ஆட்சி பிடிச்சார். ஆனால் அவர் முதலமைச்சர் இருக்கப்ப 80 ஒரு பார்லமெண்ட் தேர்தல் வருது. அந்த பார்லமெண்ட் தேர்தலில் 40 இடங்களில் 38 இடம் வந்து எம்ஜிஆர் தலைமையிலான அதிமுக தோற்று போச்சு. கோபிச்செட்டிப்பாளையம், சிவகாசி 2 தொகுதி தான் ஜெயிச்சாங்க. பாக்கி எல்லா இடத்துலையும் படுதோல்வி. அதுக்கும் பிறகு அந்த பக்கம் எம்ஜிஆர் ஆட்சி 3 ஆண்டில் கலைக்கப்படுது. ஒருவேளை எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்காம 5 ஆண்டுகளாக ஆள விட்டுருந்தாங்கன்னா எம்ஜிஆர் சட்டமன்ற தேர்தல் காலத்தையும் தோற்றுருப்பார். அப்போ எம்ஜிஆர் எப்படி சட்டமன்ற தேர்தல் காலத்தை 77 வெற்றி பெற்று பார்லிமெண்ட்டில் தோத்தாரோ, நிர்வாகம் வந்து மோசமாக இருக்குது, நல்லா இல்லைன்னு மக்கள் வாக்கை மாற்றி போட்டானோ, அதே போல் விஜயை பொறுத்த வரைக்கும் 29 தான் பார்லிமெண்ட் தேர்தல். அந்த 29 வரைக்கும் இந்த 3 ஆண்டு காலத்தில் தமிழ்நாடு காணாத அளவுக்கு ஒரு மோசமான கொடுங்கோல் ஆட்சியாக இருக்கும்.